Last week, ஏண்ட மனத ரணமாக்கிய ஏண்ட மனத சுக்குநூறாக உடைச்ச ஏண்ட கண்கள்ல கண்ணீரை படிய வைத்த ஒரு கவலையான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதுதான் என்ன உளவியல் துறையில் உருவாக்கிய சைக்காலஜி துறையில் எனக்கு அட்வைஸ் பண்ணி, இர்ஷாட் நீ கட்டாயம் துறையில் காலடி வைக்கணும், உனக்கு இறைவன் அந்த கிஃப்டை தந்திக்கிறான், நீ கட்டாயம் முன்னுக்கு போகணும், உளவியல் துறையில் நீ அதிகமான சாதனைகளை படைக்கணும் என்று சொல்லி என்னைய அடிக்கடி கோல் பண்ணி எனக்கு வழிகளை காட்டின. அது மட்டும் இல்லை, உளவியல் துறை மட்டுமல்ல, பெராசைக்காலஜி துறையை எனக்கு அறிமுகப்படுத்தி ஆன்மீக உளவியல் என்றால் என்ன, அதை எப்படி கவுன்சிலிங்கில் பயன்படுத்துகிற, ஆன்மீக உளவியலால் பெராசைக்காலஜியால் என்னென்ன சாதனைகளை படைக்கலும், அதோட மர்மம் என்ன, எல்லாத்தையுமே எனக்கு அக்கு வேற ஆணி வேறாக காட்டிய ஏண்ட ஆசான், ஏண்ட சார், நான் அவரோட உறவு முறையில் பெரியப்பாண்டு கூப்பிடுவேன். ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், சீனியர் கவுன்சிலர், சைக்காலஜிக்கல் லெக்சரர் ULM நௌஃபர் சார் மரணித்தது. அவருடைய மரணம், அவருடைய இழப்பு என் மனதை சுக்குநூறாக உடைத்துவிட்டது. லாஸ்ட் வீக் நான் அவரை பற்றி ஏற்கனவே என்னுடைய FBயில் ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அவரை பற்றி நிறைய ஆர்டிக்கல்கள் நான் எழுதிக்கிறேன், போஸ்டுகள் பண்ணிக்கிறேன். தமிழ் பேசும் சமூகத்திலேயே இந்த உளவியல் சம்பந்தமான புத்தகங்கள் மிக அரிது. அந்த காலகட்டத்தில் அதிகமான புத்தகங்களை சிங்கள மொழி, ஆங்கில மொழியிலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணினவர் ULM நௌஃபர் சார். அதேபோல் தமிழ் மொழி புத்தகங்களை சிங்கள மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வழங்கியவர் ULM நௌஃபர் சார். கொலம்பு யூனிவர்சிட்டி உளவியல் துறை விசிட்டிங் லெக்சரராகவும் நீண்ட காலம் கடமையாற்றினார். பொதுவாக அவருடைய சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், அவர் ஒரு சாதாரண சைக்காலஜிஸ்ட் அல்ல. பொதுவாக நான் மிக நெருங்கி பழகியிருக்கிறேன். அவருக்கு என் மீது அளவு கடந்த பாசம், என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எனது வீட்டுக்கே என்னை தேடி வந்த மாமேதை. ULM நௌஃபர் சார்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இப்போ பொதுவாக சிலாக்கள் அவங்களோட ஜொப்புக்கும் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க தானே. நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க, ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்தேன்னு சொன்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் ULM நௌஃபர் சார் எப்படின்னா கவுன்சிலிங்கே வாழ்க்கை. அவர்கிட்ட சைக்காலஜிஸ்ட் எப்படி அவர் ஒருத்தருக்கு எந்த மாதிரியான கவுன்சிலிங் பண்ணுவாரோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையே அப்படித்தான். அமைதி, பணிவு, அவருடைய பேச்சே அவர் கவுன்சிலிங் பண்ணவே தேவையில்ல, அவரோட சும்மா உட்கார்ந்து பேசினாலே அவ்வளோ பணிவாக அமைதியாகத்தான் கதைப்பார், பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். சிறிய குழந்தைகள் தொடக்கம் பெரியவங்க யாரை கண்டாலும் அவருடைய அன்பு, பணிவு, பேச்சு அது போதும். அவர் ஒரு உளவியலே அவரோட வாழ்க்கை என்று சொல்லலாம்.
கவுன்சிலிங்கே அவரோட வாழ்க்கை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், லெஜெண்டரி. நான் இவ்வளோ புகழ்றேன்னு சொன்னால் நான் இலகுவாக யாரையுமே புகழாதவன். நீங்கள் இந்த எஃபி பதிவில் கூட பார்க்கலாம், இந்த எஃபியில் கூட பார்க்கலாம். நான் யாரை பற்றியும் புகழ்ந்து இலகுவாக ஒரு போஸ்ட் போடக்கூடியவர் அல்ல. எனக்கு 100 வீதம் தெரிந்தால் மாத்திரம்தான் நான் ஒருத்தரை பற்றி பதிவிடுவேன். அதை நான் அறிந்தால் மாத்திரம்தான். நௌஃபர் சாரை பொறுத்த மட்டும் அவருடைய கவுன்சிலிங் எவ்வளோ ஒரு பிரபல்யம்னு சொன்னால் அதான் எனக்கு சொல்ல முக்கியமான விடயம். பொதுவாக கவுன்சிலிங் பண்ணுவார்கள், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். நௌஃபர் சார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இந்த கவுன்சிலிங்கோட பெராசைக்காலஜி எட் பண்ணினவர், ஆன்மீக உளவியலை சேர்த்தவர், அதை கொண்டு ஆராய்ச்சி பண்ணவர். அதன் மூலம் பல பேருடைய இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாயினவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கட்டாயம் அவங்க இதை ஷேர் பண்ணணும். உங்களுக்கு கடமை இருக்குது. கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணவும் வேணும். உங்களுக்கு கடமை இருக்குது. அந்த சைக்காலஜியோட அந்த கவுன்சிலிங்கோட பெராசைக்காலஜி ஆன்மீக உளவியலையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அதுதான் யூனிக். அதால பல ஆயிரம் பேருடைய பிரச்சனைகளை தீர்த்தவர். இவருடைய இந்த சேவையை கண்டு பூரிப்படைந்த மிகப்பெரிய இலங்கையிட மிகப்பெரிய எழுத்தாளர் கலாபூஷணம் புண்ணியாமீன் சார் அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறை வைத்து புத்தகமே எழுதினார். ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலா என்று புத்தகமே எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அந்த புத்தகத்தை கூட நான் அந்த ரெக்கில் வச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்க, இந்த புக் தான். இதில் ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் ULM நௌஃபர் சார். மிக உளவியல் மாமேதை. நான் தாராளமாக சொல்வேன், ஒரு உளவியல் மாமேதை. இந்த புத்தகம் நன்றாக பாருங்கள். அந்த புத்தகத்தை நான் இதில் இணைக்கிறேன். ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலா. இவருடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக வெளியிட்டார் பிரபல்யமான வெரி ஃபேமஸ் எழுத்தாளர் கலாபூஷணம் புண்ணியாமீன் சார் அவர்கள். உண்மையாக நான் இவ்வாறான ஒருவரை இழந்தது தமிழ் பேசும் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. பெராசைக்காலஜி துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனை நான் ஆணித்தரமாக சொல்வேன். ஆன்மீக உளவியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. இவருடைய கோட்பாடுகள் அது ஒவ்வொருத்தருக்கு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சூஃபிசம் சம்பந்தமான கோட்பாடை உடையவர். அது அடுத்தடுத்த மத கொள்கையில இருக்கிறவங்க இஸ்லாத்துல ஒவ்வொரு பிரிவுடிக்கிறவங்க இல்லை அப்படின்ட்டு அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இவர் உளவியலில் சாதித்த சாதனையை, பெராசைக்காலஜியில் சாதித்த சாதனையை யாராலையும் மறுக்க இயலாது. உங்களோட நீங்கள் அந்த கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்றீங்களா ஏற்றுக்கொள்ளலை அது கூட தனிப்பட்டது. ஆனால் இவர் உளவியலில் சாதித்த சாதனைகள், இவரால் எத்தனையோ பெயர் இறைவனின் அருளால் இவரால் சுகமாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதை யாராலையும் மறக்க முடியாது. ஆகவே என்னை உளவியல் துறையில் உருவாக்கி உளவியல் துறையில் எப்படி பெராசைக்காலஜியை பயன்படுத்த வேண்டும் என்று ஆன்மீக உளவியலை எனக்கு கற்றுத்தந்த, அதில் பல சாதனைகள் எனக்கு படைக்க வைத்த என்னுடைய மிக மிக மரியாதை அன்பிற்குரிய நௌஃபர் சார் அவர்களுக்கு நிச்சயமாக படைத்தவன் உயர்ந்த சுவனத்தை வழங்க வேண்டும். அவருடைய சேவைகள் என்றென்றும் போற்றப்பட வேண்டும். எனக்கு தெரியும் அவருடைய அன்பும் அவருடைய எல்லா வழிகாட்டலும் எனக்கு ஈக்குது. எப்போதும் என் கூட ஈக்குது. நிச்சயமாக நான் அந்த உளவியலை முன்னுக்கெடுத்து செல்வேன். அவருக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள். அவருடைய உயரிய சுவன